பாருங்க. இது ஒரு பார்ட் இருக்கும், நம்மளோட வேஸ்ட் பகுதியிலேருந்து கட் பண்ண பார்ட் இருக்கும். இது ரெண்டாக கட் பண்ணிடணும். முதல்ல ரெண்டானா சமமாக கிடையாது, ஒரு பீஸ் பெருசாகவும் ஒரு பீஸ் சிறுசாக கட் பண்ணிடணும். இது ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பீஸை மட்டும் கொண்டு வந்து மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மேலே வச்சு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சில் தைக்கணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சில் நம்ம இது தைக்கிறோம். 1/4 இன்ச்சில் தைச்சிட்றீங்க. தைச்சு இப்படி எடுத்துடுறீங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை திருப்பி வச்சு இப்போ இங்கே ஒரு அடி அடிக்கிறீங்க. அடிச்சிடுறீங்க. அடிச்சதுக்கப்புறமா இது எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குன்னா அது எக்ஸ்ட்ராவெல்லாம் அவ்வளோ வேண்டாம். அளவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கொடுத்தா போதும். 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீஸை இந்த கரைப்பகுதியோ இல்லை சாதா பகுதியோ கொஞ்சமாக மடிச்சு அடிக்கிறீங்க. கொஞ்சமாக அடிச்சிடுறீங்க. சரிங்களா? கொஞ்சமாக அடிச்சுட்டு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சமமாக வச்சு கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தள்ளி வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறமா மார்க்கிங் சாக்கு எடுத்து இந்த இடத்துல ஒரு குறிப்பு குறிக்கிறீங்க. இந்த லாஸ்ட் ஒரு குறிப்பு குறிக்கிறீங்க. ரெண்டுக்கு நடுவில் ஒரு குறிப்பு, இங்கே ஒரு குறி, இங்கே ஒரு குறி. மொத்தம் 5 ஊக்குக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 5 ஊக்குக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே 1/4 இன்ச் தள்ளியே வச்சு இந்த இடத்துல அந்த குறிப்புக்கு நேராக இந்த கையில் இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுட்டு டாட் அடிக்கிறீங்கம்மா. ஒரு டாட்டு. ஓகேங்களா? டாட் அடிச்சுட்டு அப்படியே ரன்னிங்கில் போகக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி கேப்பு ஒரு டாட் அடிக்கிறீங்க. டாட் அடிச்சுட்டு அங்கிருந்து ரன்னிங்லேயே வாங்க. ரன்னிங்லேயே நெக்ஸ்ட் டாட்டு கட்ட வந்துடுறேன். மார்க் பக்கம் வந்துடுறீங்க. வந்துட்டு அந்த இடத்துல பிடிச்சிக்கிறீங்க. கையை ஞாபகம் இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் தூரம் மட்டும் நீங்கள் அடிக்கிறீங்கம்மா, ரொம்ப தூரம் கீழே வரைக்கும் போகக்கூடாது. அடிச்சிடுறீங்க. டாட் அடிச்சுக்கிறீங்கம்மா, சும்மா அடிக்கக்கூடாது. டாட்டு அங்கிருந்து அடுத்த மார்க்குக்கு வர்றீங்க. கையை இப்படிதான் பிடிக்கணும். டாட் அடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கட்ட வர்றீங்க. டாட் அடிக்கிறீங்க. இந்த டாட் நான் எந்த அளவு அடிச்சுக்கிறேன்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டு பார்க்கலாம். அங்கே ரன்னிங்ல வர்றீங்க. அந்த இடத்துல ஒரு டாட்டு, ஒரு நூல் அந்த ஊக்கு உள்ள போற அளவுக்கு அந்த டாட்டு அடிச்ச போதும். அப்படியே கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துலயும் வந்து நீங்க இன்னைக்கு கொஞ்சம் எட்ஜுக்கு வாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், மிஷின் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஊக்கு எடுத்துக்கணும். அதாவது தைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஊக்கு எடுத்துக்கணும். முதல்ல ஃபினிஷிங் நடந்து லாஸ்ட் தான் ஊக்கோட ப்ராசஸ் போகும். இப்போ வந்து பிளவுஸ் பாதி இருக்கவே இது போயிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி 5 ஊக்கு எடுத்துக்குங்கம்மா. இப்போ பொட்டிக் ஸ்டைல வந்து வி வைக்க மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி இதுதான் வைப்பாங்க. பொட்டிக்ல இந்த மாதிரி டபிள்யூ ஊக்கு தான் வைப்பாங்க அந்த இடத்துல மாற்றக்கு. ஓகேங்களா? இந்த ஊக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊக்குக்குள்ள இந்த கட்டரை லைட்டா விட்டுமா, லைட்டா இப்படி தூக்குனீங்கன்னா லைட்டா விரிஞ்சுக்கும். இப்படி விரிஞ்சுக்கும். ஓகேங்க? விரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேக்லயுமே இப்படி கரெக்டா இப்படி விட்டு லைட்டா விரிச்சிட்டிங்கன்னா இப்படி விரிஞ்சுக்கும். அதாவது நார்மலான ஊக்குக்குன்னு இங்க வருங்க. நார்மலான ஊக்குக்கும் இந்த ஊக்குக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த ஊக்கு நான் விரிச்சு விட்டுருக்குறேன், இது நார்மல் ஊக்கு. இதே மாதிரி எல்லா ஊக்கையும் 5 ஊக்கையுமே நீங்க விரிக்கிறீங்க. மேலே இப்படி தூக்கிக்கிறீங்க, இது இப்படி பண்ணிக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊக்கு உள்ள போய் உட்காந்துச்சுன்னா திருப்பி வரக்கூடாது. ஜாக்கெட் போடுற போது வெளியில வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கம்மியா அடிக்கவும் செய்யறோம், ஊக்க விரிச்சு முட்டுறோம். இப்படி 5 ஊக்கையுமே நீங்க பிரிச்சு வச்சிடுறீங்க. இந்த கீழே இருக்கிற பகுதி நல்லாவே விரிச்சுக்கலாம், தப்பு இல்லைங்க. இப்போ விரிச்சுட்டு 5யுமே நான் விரிச்சுட்டேன். இந்த ஊக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா இப்படி தலைகீழா கையில பிடிச்சிக்குங்க. ஊக்கு தலைகளே இப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிப்பகுதியில இந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க தெரியுங்களா, இந்த பகுதியில கொண்டு போய் கரெக்டா ப்ரெஸ் பண்ணி கரெக்டா விட்டீங்கன்னா
வந்துருச்சு பாருங்க. இப்போ ஊக்கு இந்த துணிக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு. இது கரெக்டா அந்த இடத்துல இந்த அடிக்கிறதும் வந்து சன்னமா தான் அடிக்கணும். ரொம்ப பெருசா அடிச்சுன்னா ஊக்கு வெளியில வந்துருமா. அது கரெக்டா அடிச்சுக்குங்க. இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டீங்க இன்விசிபிள் ஊக்கு. ஊக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிமா. ஈஸியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை ஊக்கு வேணா வைக்கலாம். முதல்ல உண்மையாக சொல்கிறேங்க, தீபாவளி சமயத்துலேயும் நம்ம ஊக்கு வைக்கிறதுக்குன்னா ஒரு பொழப்ப ஒரு 2-3 ஜாக்கெட்டே தைச்சிடலாங்க ஊக்கு வைக்கிறதுக்கு. எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும். இப்போ இந்த இன்விசிபிள் ஊக்கு வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணிடுறேங்க, இதையவே கையோடய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறோம். பாரு 5 ஊக்கி நம்ம வச்சாச்சு. 5 ஊக்கி வச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் இதை அமுத்தி விட்டுறலாம். எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது பாருங்க ப்ளவுஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, நான் இது வந்து என்ன பண்ணுறேன், மடிச்சுக்கிறேங்க. இதை பாதிக்கு மடிச்சுக்கிறேங்க. அப்புறம் மீதி பாதி மடிச்சுக்கிறேங்க. மடிச்சுட்டு இங்கிருந்து அடிக்கிறேங்க. ஊக்கு மேலே மட்டும் மிஷின் படாத மாதிரி, ஊசி படாத மாதிரி கரெக்டாக நீங்கள் பொசிஷனாக வச்சுட்டு இந்த மேலே வரபோது கொஞ்சமாக ஜாக்கிரதையாக வருது. இடம் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்க. ஃப்ரண்ட்ல அடிச்சு முடிச்சுட்டு இதை அமுத்தி விட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப விரிஞ்சிருந்தனால கஸ்டமர் வந்து என்ன ஊக்கு போட்டால் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பேசுவாங்க. நீங்கள் அமுத்தி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்கு வச்சாச்சு. இனி ஊக்கு மாற்ற பகுதி நம்ம நார்மலாக எப்போ மாதிரியே வி அடிக்கிற மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம். இதை மடிச்சுக்கணும். மடிச்சதுக்கப்புறம் 2ஆ மடிச்சுட்டு இங்கே கீழே சமமாக வைக்கணுங்க. வச்சுட்டு 4 இன்ச்சில் மேலிருந்து கொண்டு வந்து முடிச்சுட்டுமா மேலே ஒரு அடி அடிச்சுட்டு இது அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சதுக்கப்புறம் இது மேலே வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குதா நம்ம தைச்சது அப்படின்னு பார்த்துட்டு இது எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு அடி அடிக்கணுமா. அந்த துணி நகராமல் இருக்கிறதுக்காக நான் சென்டரில் ஒரு அடி அடிப்பேன்னு இந்த இடத்துல அரை இன்ச் மட்டும் விட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிட்டு ஓகேங்களா, அப்படி அடிச்சிடணும். அடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த வி வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்க நம்ம வந்து ஊக்கு மாட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக குறிச்சுக்கணும். ஓகேங்களா, குறிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம அந்த வியை அடிக்கணும். ஓகேங்களா, டாட் ஒவ்வொன்றுக்கும் டாட் அடிக்கணுமா. விக்கு வி அடிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே போனீங்கன்னா ஃபினிஷிங்காக வரும். இப்படியே ரன்னிங்கில் போய் அந்த வி அடிக்கிற இடத்துல டாட் அடித்து கீழே வரைக்கும் இறக்கி விட்டுறணும். இங்கே தான் பொட்டிக்கில் வந்து ஐ வைப்பாங்க. பாருங்க, மார்க் பண்ணியாச்சு, தைச்சாச்சு.